மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்டு வந்திருக்கும் நேரத்தில் உழவர் உரிமை இயக்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுடைய அறிக்கையில் தங்கள் குறிப்பிட்டு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இதை நிறைவேற்றும் வகையில் எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம். சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை கைவிட நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த திட்டத்தை தாங்கள் ஏற்கனவே ஆதரித்திருந்தாலும் இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது வெறும் பாதிக்கக்கூடிய மக்கள் மட்டும் இதை எதிர்த்து களமாடவில்லை, அதை தாண்டி பல்வேறு மக்களும் இதை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே நீங்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்து இந்த திட்டத்தை கைவிட நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். அடுத்த கோரிக்கையாக மேல்மா சிப்காட் திட்டம் கைவிட வேண்டும். ஏற்கனவே மேல்மாவை சுற்றி 2 சிப்காட் இருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு இல்லாமல் உள்ளது. எனவே இந்த மேல்மா சிப்காட் திட்டத்தை தாங்கள் கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு முன்னாடி இந்த திட்டம் நிறைவேறாது. எனவே நீங்கள் பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நான் குறைஞ்சபட்சம் இன்னும் தலைப்புகள் மட்டும் படிச்சிடறேன். விளைநிலங்களை பாதுகாக்கும் கொள்கை. விளைநிலங்கள் விவசாய நிலங்களே இன்னைக்கு அரசனுடைய குறிப்பேட்டில் எல்லாமே தரிசுன்னு வச்சிருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அது தெரியறதில்ல. எல்லாத்தையும் மொத்தமாக எந்த திட்டங்களுக்கும் அவங்க தரிசுன்னு போட்டுடுறாங்க. நீங்கள் மேடையில் இருக்கிறவங்களுக்கு அதை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதில்ல. அப்போது விளைநிலங்களை பாதுகாக்கிறது நீங்கள் கொள்கை வைக்க வேண்டும். நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுவும் விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடியது. அந்த சட்டத்தை நீங்கள் ரத்து செய்யணும். கடைசியாக ஒன்று, கரும்பு விலை நிர்ணய கோட்பாடு. அதாவது கரும்புக்கு சர்க்கரை எவ்வளோ வருதோ அதுக்கு மட்டும்தான் விலை நிர்ணயித்து விவசாயிகளுக்கு தராங்க. ஆனால் கரும்புலேருந்து வரக்கூடிய பக்காஸ் அந்த இதில் மதுவுக்கு மூலப்பொருள் இதுதான். அப்போது இதிலிருந்து நிறைய லாபம் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போது அதெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது வெட்டுக்குழியும் அந்த ஆலையை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அதில் லாபம் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கரும்புக்கு நீங்கள் இப்போ கொடுக்குற விலையவே கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் வெட்டுக்குழியாக அந்த ஆலையை ஏற்றுக்குச்சு அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு பெரும் லாபமாக இருக்கும். இதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் நீங்கள் நேரடியாக சட்டமன்றத்துக்கு வாங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னாங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆனால் நிச்சயமாக உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் வருவோம், நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்கோம். நன்றி. தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் நீர் நிலைகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மற்றும் அரங்கில் வீட்டிற்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்னன்னாக்கா பல்வேறு பெரிய மாவட்டங்களை பிரித்து 10க்கும் மேற்பட்ட புதிய மாவட்டங்களை உருவாக்குனீங்க. அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். 80% பார்த்தாக்கா கிராமப்புற மக்கள் வசிக்கிற மாவட்டம். இது பல காலங்களாகவே பார்த்தாக்கா மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கு. சரி, அதனால திருவண்ணாமலை மாவட்டத்தை 2ஆக பிரித்து புதிய மாவட்டத்தை உருவாக்கணும்னு கேட்டிருக்கோம். அதே போல இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலகம் இல்லை தாலுக்கா அலுவலகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 1.5 லட்சம் பாப்புலேஷன் இருக்கு. இதுவே மேற்கு மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய பாப்புலேஷன் 70,000 80,000 தான். அதே போல தான் இருக்கு. அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை நிர்வாக ரீதியாக 2 மாவட்டமாகவும் பெரிய தாலுக்கா இல்லை வட்டார வளர்ச்சி இருக்கிறது பார்த்தாக்கா சிறிய அளவில் பிரித்து நிர்வாகத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பார்த்தாக்கா நீங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பார்த்தாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தாக்கா ரோடு ஆக்சிடென்ட்டில் 15வது இடத்துக்கு மேலே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தாக்கா புதுசாக ரோடு போட்டு பாதுகாப்பு இல்லாத சாலையை அமைச்சிருக்காங்க. அதாவது பஸ்ஸு லாரி போகிறதுக்கு மட்டும் சாலை போட்டிருக்காங்க. இதே போல் நடைபாதைகள் 2 வீலர்லாம் போகிறதுக்கு பாதுகாப்பான சாலை போடல. எங்களுக்கு திருவண்ணாமலை டு திருக்கோளூர் ரோடு SH9 போட்டாங்க. இதே போல் பாதுகாப்பு இல்லாத சாலை போட்டதால என்ன ஆயிடுச்சுனாக்கா 2 மடங்கு ஆக்சிடென்ட் அந்த ரோட்டில் அதிகம் பண்ணுறாங்க. 2 மடங்கு அந்த ரோட்ல ஆக்சிடென்ட் அதிகமாயிடுச்சு. அரசு விதிப்படி என்ன சொல்றாங்கன்னா ஒரு உயிரிழப்புக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்றேன்னு சொன்னாங்க. நாங்கள் பலமுறை ஹைவே டிபார்ட்மெண்ட்ல போய் மனு கொடுத்தோம். ஆனால் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதே போல தவறு செய்யற அரசு அதிகாரிகளுக்கு பார்த்தாக்கா மாவட்ட நிர்வாகம் அரசு துணை போகுது. நான் 3 வருஷமா மனு கொடுத்திருந்தேன், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதனா ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கனாக்கா ஒரு 20-30 ஆக்சிடென்ட் உயிரிழப்பு தடுத்து இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தாக்கா விதவையா இருக்காங்க, அனாதையா இருக்காங்க. அது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. இது 15வது இடத்துல இருந்தது பார்த்தா இந்த முறை 5 இடத்துக்குள்ள வந்துருச்சு எங்களுடைய மாவட்டம்.
பர்டிகுலராக அந்த திருவண்ணாமலை திருக்கோளூர் SH 9. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தாக்கா எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தாக்கா நிலத்தடி நீர்மட்டம் வந்து ரொம்ப மோசமான இருக்கிற சூழ்நிலையா இருக்கு. போன முறை மழை பெய்யும் போது என்ன ஆயிடுச்சுனாக்கா நிறைய தண்ணீர் வந்து பார்த்தாக்கா ஆத்துல போய் வீணா போயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தாக்கா சிமெண்ட் கால்வாய் வச்சு சாத்தனூர் அணையில இருந்து போற உபரி நீரை வந்து பார்த்தாக்கா எங்க பகுதியில் இருக்க ஏரி குளத்துல தேக்கிறதுக்கு வந்து வேணும்னு கேட்டிருக்கோம். கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்தாக்கா 20 லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்காங்க. பின்தங்கிய மாவட்டம், கல்வியும் பொருளாதாரம் பின்தங்கிய மாவட்டம். எங்களுக்கு வந்து ஒரு அரசு சட்டக்கல்லூரி அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அரசு சட்டக்கல்லூரி கடைசியா ஒன்று மட்டும் ஐயா. இப்போ இங்க வந்து பார்த்தாக்கா ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திலாம் காலிவர் கலெக்டர்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஐயா. இப்போ நாங்கள் எதனா ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம்னாக்கா அதனுடைய உண்மை நன்மை வந்து அவங்க கால் பண்ணி கேட்கறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசுமே 1100 அதே போல மற்ற இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா நாங்க கோரிக்கை குடிச்சா பொய்யான தகவல் சொல்றாங்க. நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் நேரா கேட்டா கூட வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, தவறு செய்யறவங்க மேல. இப்போ சர்வே டிபார்ட்மெண்ட் நான் பணம் கட்டி 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தாக்கா அளக்கவே இல்லை. DGPS சர்வே வந்து பார்த்தாக்கா தங்கள் ஆட்சி காலத்துல வந்து நவீன சர்வே முறையை வந்து கொண்டு வந்தீங்க. அது மூலமா அளக்க இருந்தோம். ஆனா அவங்க வந்து அதே போல ஒரு நிலவே இல்லைன்ட்டு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்துல வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து பொய்யா தகவல் சொல்றாங்க. எங்க அம்மா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. நாங்க வந்து சர்வே பணம் கட்டி 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சர்வே வந்து 4 வருஷமா அளக்கல. அதே போல வந்து லஞ்சம் கொடுத்து அளக்கிறதுக்குலாம் வந்து உடனே வந்து அளக்குறாங்க ஐயா. நிர்வாகம் ரொம்ப அதிகமா சீர்கெட்டு இருக்கு. அந்த ஊழல் முறைகேட்டை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சிறப்பான நிர்வாகத்தை தங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஏற்படுத்தி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ஆரணி கைத்தறி பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் மற்றும் நெசவாளர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு சிவா அவர்கள். வணக்கம் ஐயா. நாங்கள் செய்யாறு ஆரணி பக்கத்துலேருந்து வரோம் ஐயா. நாங்கள் பாரம்பரியமாக கைத்தறி நெசவு செய்துட்டு வரோம் ஐயா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கைத்தறியில் ஒரு நாளைக்கு ஒரு முழம் தான் நெய்ய முடியும். அதிகபட்சமாக 18 இன்ச்சிலிருந்து 20 இன்ச்சு தான் நெய்ய முடியும். அதே விசைத்தறி அதே நேரத்தில் ஒரு சேலை நெச்சிடுறாங்க. இது நைட்டு ஐயாவை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்று நைட்டு முழுவதும் இந்த பிட்டு நெசவு செய்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஐயாவுக்காக. அவங்க வந்து ஒரே நாளில் அதை நெச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது தகுந்த நடவடிக்கை எடுத்து கைத்தறியை பாதுகாக்கணும்ட்டு ஐயாவுடன் பணியுடன் கேட்டுக்கிறோம். ரத்தத்தின் ரத்தமாக சொல்கிறீங்க, இந்த ரத்தத்தையும் கொஞ்சம் பாருங்க ஐயா. ரொம்ப கடினமாக இருக்குது. செய்யாறு கம்பன் கைத்தறி நெசவாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு கணேஷ் அவர்கள். அறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்கா நாயகன் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவருக்கு கைத்தறி நெசவாளர் சங்கத்தின் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் 10 நாளைக்கு ஒரு சேலை கைத்தறியில் நெசவு செஞ்சு எடுத்து போய் கடையில் கொடுத்து எங்களுக்கு ஒரு சேலைக்கு 5000 ரூபாய் வருமானம் இருக்குது. ஆனால் பவர்லூமில் ஒரு நாளைக்கு ஒரு சேலை 2 சேலை நெசவு பண்ணி அதை கைத்தறி சேலைன்னு கடைகளை வச்சு ஏமாற்றி விற்பனை பண்ணுறாங்க. ரக ஒதுக்கீடு தடை சட்டம்னு ஒரு மத்திய அரசாங்க சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின் மூலமாக சட்டவிரோதமாக பவர்லூமில் தயார் பண்ணுற பட்டு சேலைகளை கைத்தறி சேலைன்னு ஏமாற்றி விற்பனை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் பவர்லூமில் திருட்டுத்தனமாக தயார் பண்ணுற சேலைகளை கைத்தறி சேலைன்னு வச்சு விற்கிற கடைகளுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத இருக்குது. சில்மார்க் முத்திரை வச்சும் பவர்லூம் சேலைகளை கைத்தறி முத்திரை வச்சும் விற்பனை செய்கிறாங்க. அப்படி விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கு மதுபான போதைப் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கோ சாராயம் காசுறவங்களுக்கோ எப்படி குண்டர் சட்டத்துக்கு கைது செய்து அவங்க சொத்துக்கள் பறிமுதல் செய்கிறாங்களோ அதே போல் சட்டவிரோதமாக பட்டு சேலைகளை விசைத்தறிகளை தயார் பண்ண கடைக்காரர்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் பங்குதாரர்கள் அனைவருக்கும் குண்டர் சட்டத்திற்கே கைது செய்து நடவடிக்கை எடுத்தால் கைத்தறி நெசவு தொழில் பாதுகாக்கப்படுங்க ஐயா. அதே போல் கைத்தறி நெசவாளர் விவசாயிகளுக்கு எப்படி மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை குறை தீர்ப்பு கூட்டம் நடத்துகிறீங்களோ அதே மாதிரி கைத்தறி நெசவாளருக்கும் மாதந்தோறும் தாலுக்கா வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஒரு குறை தீர்ப்பு கூட்டம் ஒன்று மாவட்டந்தோறும் கைத்தறி நெசவாளருக்கு குறை தீர்ப்பு கூட்டம் அமைச்சு கொடுக்கணுங்க ஐயா. குடிமரத்து பணியின் நாயகரே, இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் ஜெயசுதா அக்கா அவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் SSR அவர்களே, எங்களுடைய ரைஸ் மில்லில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா மின்சாரத்தினுடைய விலை உயர்வு வந்து எங்களால் தாங்க முடியல. அந்தளவுக்கு கடுமையாக உயர்ந்திருக்குது. உங்களுடைய பொற்கால ஆட்சியில் ஒரு முறை கூட எங்களுக்கு மின்சாரம்ன்றது
எந்த கட்டணமும் உயரவில்லை. அதே போல் நாங்கள் வந்து எங்களுடைய ரைஸ் மில்லுக்கு 112 கிலோவாட் ஏற்கனவே வச்சுருக்கிறோம் அந்த எல்டி முறையில். அதை வந்து 150 கிலோவாட்டாக கொடுக்கணும்னு ஏற்கனவே முறையிட்டோம். அதை கொடுத்தாங்க. ஆனால் வந்து எல்டியுடைய வரைவுக்குள்ளே இல்லை. அது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவும் வேறு கேட்டகரியில் இருக்கிறதுனால ரொம்ப கடுமையாக எங்களுக்கு பாதிக்குது. அதே போல் விவசாயிகளிடம் நாங்கள் நேரடியாக கொள்முதல் செய்யும். அதாவது வந்து கிராமத்திலேருந்து கொள்முதல் செய்யும் நெல்லுக்கு கமிட்டி செஸ்ஸு வந்து ₹1 என்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. அதையும் அதே போல் மார்க்கெட் கமிட்டியில் வசூல் பண்ணுற ₹1 முறையும் முழுமையாக ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வந்து மக்களுக்கு வந்து அடித்தளமே அரிசி. அந்த அரிசிக்கு வந்து 5% ஜிஎஸ்டி இருக்கிறது ரொம்ப கொடுமையாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் முதலமைச்சராக வந்து முதல்ல அதை முழுமையாக நீக்கினா நல்லாயிருக்கும். அடுத்தது ஆரணியில் வந்து மையமாக கொண்டு எங்களுக்கு ரைஸ் மில் தொழில்பேட்டை ஒன்று வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் அண்ணன் எஸ்எஸ்ஆர்கிட்ட கூட ஏற்கனவே கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கிறோம். அதை நீங்கள் மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக வந்தோன்னே எங்களுக்கு முதல்ல அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து நீங்கள் அண்ணன் வந்து ஆரணிக்கு ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு வரும்போது போன எலெக்ஷனில் எங்களுக்கு வந்து ஆரணியை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் செயல்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். வியாபாரிகளை கருத்து கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு கோரிக்கையாக நாங்கள் மனுவில் வச்சுருக்கிறோம். இதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு வணக்கம். இறுதியாக மலைவாழ் மக்களின் சார்பில் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள். அதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களுக்கும் மற்ற அங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் விவசாய தலைவர் அனைவர்களுக்கும் வியாபாரி சங்க தலைவர் அனைவர்களுக்கும் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மலைவாழ் மக்களுடைய கோரிக்கைக்காக ஐயா அவர்களுக்கு தெரிவிக்க நான் இங்கே வந்திருக்கின்றேன். நான் வந்து தமிழக ஆதிவாசி அமைப்புகள் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர். ஒரு 30 வருடமாக இதில் இருக்கின்றேன். இப்போ எங்களுடைய மலைவாழ் மக்களுக்காக 2006 வன உரிமை சட்டம் அப்படின்ற சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் அனைத்து மலைப்பகுதிகளிலும் 35,000 கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டது. இதில் 18,000 வன உரிமை பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொடுத்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜவ்வாது மலையில் மட்டும் 2,600 மனுக்கள் கொடுக்கப்பட்டது. இதில் 1,569 பட்டாக்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது ஜவ்வாது மலைக்கு மட்டும். ஆனால் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க அனுபவிச்சுக்கிற இடம் முழுவதும் அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. 5 ஏக்கர் வைத்திருந்தால் 50 சென்ட் தான் போட்டு பட்டா கொடுத்து ஏமாற்றி இருக்கின்றார்கள். அது காரணம் நம்ம கேட்கும்போது நாங்கள் சேட்டலைட்டில் பார்த்தோம், மீதமுள்ள இடம் காடாக காமிக்குது என்று தெரிவிக்கிறாங்க ஐயா. ஆனால் 2006 வன உரிமை சட்டத்தில் அந்த ஜிபிசி சேட்டலைட்டில் பார்த்து தான் பட்டா கொடுக்கணுன்ற சட்டத்தில் இல்லைங்க ஐயா. அதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். இரண்டாவது கோரிக்கை, தமிழகத்தில் அனைத்து மலைப்பிரதேசங்களிலும் உள்ள சுமார் அரசு புறம்போக்கு நிலத்தில் 50,000 குடும்பங்களுக்கு மேல் அவர்கள் அதையேதான் பட்டா என்று நினைச்சு கொண்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்து பயிர் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு பட்டா இல்லாத காரணத்தினால் இன்ன வரைக்கும்
அரசு வழங்கக்கூடிய இலவசமான சலுகைகள் அனைத்து இன்ன வரைக்கும் பெற முடியாமல் கண்ணீர் சிந்தி கொண்டு வேதனையோடு இருக்கின்றார்கள். காரணம், பட்டா வேண்டி மனுக்கள் கொடுத்தால் 25/7/89 1168 என்ற எண்ணில் தடை போட்டு இருக்கின்றார்கள். அனைத்து மலைப்பகுதிகளுக்கு மட்டும் அரசு புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்கக்கூடாது என்று இந்த தடை போட்டு இருக்கின்றார்கள் ஐயா. கொடுக்குறேன். இந்த தடையை உடனே நீக்கி அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சென்ற 3வது மாதத்தில் கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கின்றோம். அது இன்ன வரைக்கும் அந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் இல்லையா. இது 2வது கோரிக்கையா. 3வது கொடுத்துறேங்க. 3வது அனைத்து மலைப்பகுதிகளிலும் உள்ள வனத்துறைகள் போடப்பட்ட சாலை குண்டு மூலியமாக ஜல்லி போட்டு இருக்கின்றாங்க ஐயா. இது ஏன்னா மலைவாழ் மக்களுடைய கோரிக்கை. குண்டு மூலியமாக இருக்குது, தார் சாலை அமைக்கவில்லை. அது தார் சாலை அமைக்குமாறு விரைவில் கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா. தாட்கோ மூலியம் 50% 30% இது கொடுத்திருக்கின்றார்கள். அது மீண்டும் 50% இது பண்ணணும் ஐயா. மேற்கண்ட அனைத்து கோரிக்கைகளும் நீங்கள் நிறைவேற்றுமாறு தாழ்முறை வேற்றி மலைவாழ் மக்கள் எங்கள் அமைப்பு சார்பாக நான் வணக்கத்தோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். சங்கங்களின் சார்பில் சொல்லப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலனை செய்து மாட்சிமை மிகுந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உங்களுடைய நல்லாதரவோடு 2026 நடைபெற இருக்கின்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடி அடுத்த முறை உங்களை சந்திக்கின்ற போது முதலமைச்சராக சந்திக்கின்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அச்சாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் மாட்சிமை மிகுந்த நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது உங்களோடு கலந்துரையாடி சிறப்புரை செய்வார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பு, பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் இங்கே தங்களுடைய கருத்துக்களை, ஆலோசனையை சொல்ல வரியிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு எஸ் ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் தூசி கே மோகன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி ஜெயசுதா அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் திரு என் சுப்பிரமணியம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் வருகூர் அருணாச்சலம் அவர்களே, கழகத்துடைய நிர்வாகிகள் சகோதரர் திரு துரை செந்தில் அவர்களே மற்றும் வருகின்ற மாவட்ட செயலர் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு வாலாஜாபாத் கணேசன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ பாபு முருவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். இதே கோரிக்கை தான் எல்லாரும் வைக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கோரிக்கை மனு கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் செல்கின்ற பொழுது பொதுவான பிரச்சனைகள், நீங்கள் சொல்லுகின்ற பிரச்சனை தான் அவர்களும் அந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள். இங்கே பேசுகின்ற பொழுது வணிக சங்க நிர்வாகிகள் பேசுகின்ற பொழுது பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றார்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, கைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இரண்டையும் மையமாக வைத்து தான் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 2 தொழிலும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை விவசாயிகளுக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் விவசாயிகள் பலனடைந்திருக்கின்றார்கள். அதே போல் கைத்தறி நெசவாளர்களுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த தொழில் சரிகின்ற பொழுது அந்த தொழிலை சீர் செய்வதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் பொதுக்கூட்டத்தில் விளக்கமாக விரிவாக நான் பேசியிருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாகத்தான் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. ஒரு மனிதனுக்கு எல்லா உறுப்பும் இருந்தால்தான் அது மனிதனாக கருத முடியும். அதே போல் பல்வேறு அமைப்புகள், எல்லா அமைப்பும் ஒன்றாக சேர்ந்தால் தான் அந்த நாடு வளரும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு அமைப்பிலும் ஒவ்வொரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை நீங்கள் இங்கே தெளிவுபடுத்துகின்றீர்கள். எங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு அவருடைய பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து வந்தோம். என் கூட பேசினீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருந்தது, தற்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் ஒப்பிட்டு இங்கே தன்னுடைய கருத்துக்களை பதிவு வைத்தீர்கள். இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது நீங்களே முடிவு செய்து இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள். ஒரு அரசாங்கத்துக்கு வருவாய் முக்கியம். வருவாய் இல்லாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. இங்கே பல திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்களே கோரிக்கை வைத்தீர்கள். அதே நேரத்தில் வரி போடக்கூடாது என்று சொன்னீர்கள். வரி போட வேண்டும், அது தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வரி போடணும், அதுதான் முக்கியம். ஒருவர் 50 கிலோ எடை தான் தூக்க முடியும் என்று சொன்னால் அவ்வளோதான் தூக்க முடியும். அதுக்கு மேலே 75 கிலோ எடை தூக்கி வச்சா இடுப்பு தான் ஒடியும். அது மாதிரி தான் தொழிலும். தொழில் செய்கின்றவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக அரசு இருக்க வேண்டும். அந்த தொழில் செய்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அதை அரசாங்கம் கவனமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைய அரசாங்கம் அப்படி அல்ல. இன்னும் இது பல தரப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க, பல கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் அரசியல் பேசக்கூடாது என்று நான் கருதினேன். சில விளக்கங்கள் தெளிவுபடுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில், குறிப்பாக நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு சோதனைகளை சந்தித்தோம் என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நான் முதலில் பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வறட்சி, கிட்டத்தட்ட நல்ல நீர் நிலையில் இருந்தது கூட தண்ணியில் குடிக்கிற தண்ணி இல்லாத நிலை ஆகிவிட்டு விட்டது. கடுமையான வறட்சி. அந்த வறட்சியில் வேளாண் பெருமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதை சரி செய்தோம். அவர்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். தமிழ்நாட்டு வரலாறுலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எந்த அரசாங்கமும் இல்லை. அதிமுக அரசாங்கம் தான் வறட்சி நிவாரணம் கொடுத்தது. ஏன்னா இப்போ திருவண்ணாமலையை வேளாண் பணி கைத்தறி தான்னா, இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் வணிகம் நல்லா இருக்கும். அது பணப்புழக்கம் இருந்தால் தான் வணிகர்களுக்கு தேவையான விற்பனை செய்ய முடியும். அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. அப்படி எல்லாமே சரியாக இருந்தால் தான் எல்லாமே சிறப்பாக செயல்பட முடியும் அனைத்து தரப்பு மக்களுக்குமே. ஆக நாம் பல தொழில்கள் செய்கின்ற நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, வணிகர்கள் வந்திருக்கிறாங்க, நெல் அரவை ரைஸ் மில் வந்திருக்கிறாங்க, அதே போல் நகை கடை உரிமையாளர்கள் வந்திருக்கிறாங்க, விவசாயிகள் வந்திருக்கிறாங்க, நதிநீர் பிரச்சனை வெட்டி வந்திருக்கிறாங்க, பொது பிரச்சனைகள் இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள். எல்லாமே அரசினுடைய கவனத்துக்கு இருக்கின்றது. சில திட்டங்கள் செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை அனைவரும் ஒத்துழைத்தால் தான் அதை நிறைவேற்ற முடியும். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான கல்லூரியை நாம் திறந்திருக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மையமாகத்தான் இருக்கின்றது. சாதாரண குடும்பத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளி கூட தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற காலம் இந்த காலம். நான் படிக்கின்ற காலத்தெல்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படித்தோம். இன்றைக்கு குழந்தை பிறந்தாவே 3 வயசுலேயே கொண்டு விட்டுறாங்க, யூகேஜி எல்கேஜின்னு. நாம் படிக்கிற காலத்தில் 5 வயசு நிரம்பினா தான் 6வது வயசில் தான் பள்ளிக்கு சேர்க்க முடியும். ஆக ஒரு நவீன காலம், விஞ்ஞான காலம் வந்து விட்டது. இன்றைக்கு உலகளவிலேயே போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். நாமளும் அந்த வளர்ச்சி எட்டினால்தான் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். இதையெல்லாம் எண்ணித்தான ஒரு அரசாங்கம் அதிமுகவை பொறுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும். ஒரு பக்கம் விவசாயம் செழிக்க வேண்டும், ஒரு பக்கம் தொழில் வளர வேண்டும். ஒரு வண்டிக்கு 2 சக்கரத்தை போல இரண்டும் சரியாக இருந்தால் தான் இலக்கை அடைய முடியும். அதை நோக்கித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டது. அதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது, இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அதில் என்ன பலன் அதிகம் அதை பார்க்கிறோம். சில இடத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுது அதை சரி செய்வதற்கு என்ன திட்டம்,
அதையும் நாங்கள் சரிகின்ற நிலையிலே தான் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தி ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இங்கே நிலம் எடுக்கின்ற பிரச்சனை ஒரு பெரிய சவாலான பிரச்சனை. ஒரு பக்கம் நாடு வளர்கின்ற பொழுது, வாகனங்கள் அதிகரிக்கின்ற பொழுது விபத்தில்லாத பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 10 பஸ் ஓடினா கூட எதில் வேகமாக போகுது அந்த பஸ்ஸில் தான் ஏறுறாங்க. அதே மாதிரி ட்ரெயின் போனால் இப்போ கூட சொன்னாங்க, என்ன வந்தே பாரத் ட்ரெயின், நிறைய ட்ரெயின் விட்டால் கூட அந்த தான் நினைக்கிறோம். அப்படி மைண்ட் செட் ஆகிட்டுது. இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு உலகம் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு தக்கவாறு அரசாங்கம் செயல்பட்டால் தான் நாம் மற்ற நாளோடு ஒப்பிட்டு நாம் வளர முடியும். ஆகவே இன்றைக்கு இங்கே இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் 50 வயதை தாண்டி விட்டீர்கள். வியாபாரம், தொழில் என்ற காரணத்தினால. அதனால் நம்முடைய காலம் வேறு, இன்றைக்கு இளைஞர்கள் காலம் கூட வேறு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கின்றாங்க, அதை பொறுத்து தான் ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இருந்தாலும் காலத்துக்கு ஏற்றவாறு தொழிலாக இருந்தாலும் சரி, விவசாயம் இருந்தாலும் சரி, அதை சரியாக முறையிலே கடைபிடிப்பது தான் ஒரு நல்ல அரசுடைய கடமை என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். இங்கே கூட உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு, நெல்லுக்கு முறையாக விலை கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே சந்தைப்படுத்துகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனை இருக்கின்றன. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு கொடுத்தோம். இன்றைக்கு விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்புக்குள்ளான நிவாரணத்தை கொடுத்தோம். இன்றைக்கு மழை, வெள்ளம், புயல், வறட்சி இப்படி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயிகள் அந்த இழப்பீட்டை கொடுத்து சரி செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அது மாதிரி இல்லை. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிக அந்த இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அதே போல் நதிநீர் இணைப்பு என்கின்ற பொழுது காவிரி, கோதாவரி இணைப்புகளாம் நான் செயல்படுத்தியிருந்தோம். எங்களோட தென்பனையார் செய்யார் சொல்லியிருக்கிறாங்க. நந்தன் கால்வாய் திட்டத்தெல்லாம் நான் தான் நாங்கள் விழுப்புரம் வரைக்கும் அந்த கால்வாயெல்லாம் அமைப்பதற்கு நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு திட்டம் போடுகின்ற பொழுது ஒரு ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுலாம் போட்டு நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு 5 ஆண்டு கால திட்டம்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்து பண்ண முடியும். ஏன்னா அப்போ அதுக்கு இருக்கின்ற வருவாய் ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிதி இருக்குதோ அந்த நிதியை பயன்படுத்தி தான் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த முடியும். ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி, குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் உயர்வதற்கான நடவடிக்கை எடுத்து அதனால் நிலத்தடி உயர்ந்தது. நிலத்தில் இருக்கின்ற மாசு நீர்கள் குறைக்கப்பட்டன. அதே போல் நதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்தமாக இருப்பதையெல்லாம் மாற்றுவதற்காக அதை கரையோரமாக, நகரப்பகுதியிலிருந்து கரையோரம், நதியினுடைய கரையோரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரெல்லாம் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் மாசுபடுகின்றது. அதை சுத்தப்படுத்தி இன்றைக்கு நதியிலே விட வேண்டும் என்பதற்காக முதற்கட்டமாக காவிரியிலே நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமர் கொடுத்து அந்த திட்டத்தை நான் சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கிண்டும் கேள்வியும் பேசினார்கள். இதெல்லாம் கொடுப்பீங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டனாங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு அதை அணிவித்து 11,500 கோடி ஒதுக்கியிருக்கு. இதற்காக சொன்ன ஒரு நீண்ட கால திட்டம். ஒரு அரசாங்கம் எல்லா வகையிலும் பார்க்க முடியும். விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேணும், அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிக்க வேணும், அதில் வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா தரப்பையும் அலசி ஆராய்ந்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அப்படி அதை பார்த்து செய்தால்தான் அனைத்து தர மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்க முடியும். அதை அதிமுக அரசு தீர்த்து வைத்தது. ஜிஎஸ்டி பற்றி சொன்னாங்க. இது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாலும் கூட ஜிஎஸ்டி கவுன்சில் வருகின்ற பொழுது பல வரிகள் அதிமுக ஆட்சியை குறைச்சிருக்கிறோம். ஜிஎஸ்டி கவுன்சிலில் எங்களுடைய நிதியமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டு இங்கே இருக்கின்ற வியாபாரிகள், தொழில் செய்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் அந்த ஜிஎஸ்டியில் எதை குறைக்க முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் குறைச்சிருக்கிறோம். இன்றைக்கு கூட பத்திரிகையில் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டதாக வந்திருக்குது. ஜிஎஸ்டி வரியெல்லாம் மாற்றம் செய்யப்படும் என்றெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க.
அதையெல்லாம் நம்ம இங்கே பல இடத்துக்கு நான் பல மாவட்டத்துக்கு சென்ற பொழுது பல தொழில்களுக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருப்பது அதெல்லாம் குறைக்க வேண்டும் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எங்கள்கிட்ட கவனமாக இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் மத்திய அரசுக்கு சொல்லி எதை எந்தெந்த தொழில் இந்த ஜிஎஸ்டி வரியால் பாதிக்குதோ அதையெல்லாம் களைவதற்கு உண்டான முயற்சியை நாங்கள் எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சாலை விபத்துகளை பற்றி சொன்னார்கள். சாலை விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாலை சந்திப்புகளில் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு நாங்கள் திட்டத்தை தீட்டி மத்திய அரசு கொடுத்த காரணத்தினால தான் பல இடங்களில் சாலை சந்திப்புகளில் இன்றைக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதேபோல் சாலை பாதுகாப்பு விதிகள் அதை மிக தெளிவாக நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு வாகன ஓட்டிகள் வரை இந்த சாலை பாதுகாப்பு வாரம் என்று எடுத்து அதற்கு அவர்களுக்கெல்லாம் இந்த சாலை விதிகளை எப்படி பின்பற்றுறது அதையெல்லாம் நாங்கள் அரசாங்கம் செழிப்படுத்திட்டு இருந்தது. அதே சாலை விதிகளை பின்பற்றினால்தான் நம்ம விபத்துகளை குறைக்க முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் வாகனத்துடைய வேகம் அதிகரித்து விட்டது. இன்றைக்கி நல்ல சாலை சொன்னாங்க, முதல்லாம் பெண்டாக இருக்கும், அதனால் வாகனம் வேகம் கம்மியாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் 140 போனால் தானே நம்மளே உள்ளே போடுறான். 100க்கு மேலே தான் எல்லா வண்டியுமே போகுது. 100க்கு கீழே போகிற வாகனமே இல்லை. அந்த வாகனத்தை யாரும் வாங்குறதும் இல்லை. இப்போ பழைய வாகனம்லாம் எங்காச்சும் பாருங்கள், எங்காச்சும் போகுது, அம்பாஸ்டர்லாம் பிடிச்சி போச்சு. இன்றைக்கு ஸ்பீடு எந்த அளவுக்கு போகுதோ அந்த வாகனத்தை வாங்குறாங்க. அதே இருசக்கர வாகனம் நான் போகும்போது, நான் காரில் போகும்போது பார்க்குறேன், நாமளே 80-90 போயிட்டுருக்கோம், அதை மீறிட்டு போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் வளைவில் போனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதை உணர மாட்டேங்கிறாங்க. நம்ம இளைஞர்கள் அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். விலை மதிக்க முடியாத உயிர். அதை நாம் பெற்றோர்கள் தான் அட்வைஸ் பண்ணணும். அது ஒரு டீனேஜ் என்று சொல்கின்ற அந்த வயதில் என்ன செய்வதென்றே அறியாமல் செய்கின்ற அறியாமை. அதனால் யாரெல்லாம் பாதிக்கிறார் என்பதும் அவருக்கு புரியல. முதல்லாம் 3 குழந்தை 4 குழந்தை இருந்தது. இப்போ பையன் பிறந்தா ஒரே குழந்தையில் நிறுத்திக்கிறாங்க. 2வது குழந்தையே போகிறதில்ல. அப்படியே மீறி போனாலும் 2 பெண் குழந்தை தான் வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளை சரியான பாதையிலே அவளை அழைத்து செல்ல வேண்டும். பெற்றோருடைய கடமை இதில் இருக்குது. சில பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்போடு வளர்த்துறாங்க. சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதிக பாசத்தை காட்டி அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அதிகமாகிடுது. பாருங்கள், பைக்கில் பாருங்கள், எந்த ஸ்பீடாக போதும் அந்த பைக் தான் வாங்குறாங்க. நான் கூட நிறுத்தி கேட்குறது, இந்த பைக் என்னப்பா வேகத்தில் போகிற, எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறீங்க, இதை போனால் என்ன விபத்து ஏற்படுதில்ல. இதை அவங்களை புரிய வைக்கணும். அதுதான் முக்கியம். அவள் போக வேண்டும் என்பதற்காக போகலாம். அந்த வயது அப்படிப்பட்ட வயது. அந்த வயதில் எல்லாமே நம்ம தாண்டி வந்திருக்கோம். அந்த வயது தாண்டி தான் நாம் வந்திருக்கோம். நமக்கு அந்த வசதி வாய்ப்பெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இப்போ வசதி வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு அதிகமாக வந்துட்டுது. பெற்றோர்களும் அந்த வசதி வாய்ப்பை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறோம். அதனால் அவர்களும் நம்ம நம்முடைய பெற்றோர்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தால்தான் இந்த விபத்துகளை நம்ம தடுக்க முடியும். 2வது, இன்றைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது. அன்றைய ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தி இருந்து வேறு. இன்றைக்கி உற்பத்தி அதிகமாகிட்டுது. உற்பத்தி ஆகின்ற பொருளை கொண்டு போகணும். அது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அதிகமாகிட்டுது. அதுக்கு தேவையான உள்கட்டமைப்பை அதிகப்படுத்தினா தான் நம்ம தடையில்லாமல் வாகனம் செல்ல முடியும். உற்பத்தியை பெருக்கின்ற பொழுது அதை விற்பனை செய்ய வேணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நெல் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி உற்பத்தி செய்ய விட இப்போ கூடுதலாக உற்பத்தி செய்கிறோம். அதுக்கு நிறைய வாகனங்கள் தேவை. அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாகனங்கள் தேவை. அதுக்கு ஏற்றவாறு தான் சாலை விரிவாக்கம். அந்த விரிவாக்கம் செய்கின்ற பொழுது சாலை பாதுகாப்பு விதிகளின்படி தான் அரசாங்கம் விதியை வகுத்து செயல்படுத்த வேண்டும். அதை பின்பற்ற வேண்டும். அதே போல் பொதுமக்களும் சாலை விதிகளை பின்பற்றினால் இந்த விபத்துகளை குறைக்கலாம். அதிமுக ஆட்சி கண்டவளை பிளாக் ஸ்பாட் அப்படின்னு கண்டறியப்பட்டு எந்தெந்த இடத்துல விபத்துகள் நடக்கின்றதெல்லாம் அறியப்பட்டு அதை சரி செஞ்சோம். வளைவாக சரி செஞ்சோம். கிணறு இருக்குதா, பாதுகாப்பு கொடுத்தோம். சாலை சந்திப்புகள் இருக்குதா, அதை சரி செஞ்சோம். இப்படி பிளாக் ஸ்பாட்டை கண்டறிஞ்சு விபத்துக்கள் எங்கு அதிகமாக ஏற்படுகின்றதோ அந்த பகுதி கண்டறிந்து அந்த விபத்தை தவிர்ப்பதற்குண்டான நடவடிக்கையெல்லாம் அதிமுக அரசு எடுக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். அதே மாதிரி கல்லூரி கேட்டாங்க. கல்லூரி நிறைய கல்லூரி திறந்தது அதிமுக ஆட்சியில் தான். நீங்கள் சட்டக்கல்லூரி ஆகட்டும், மருத்துவக் கல்லூரி ஆகட்டும் திறக்கலாம்.
ஆனால் மெரிட்டில் தான் நாங்கள் சேர முடியும், மெரிட்லாம் சேர முடியாது. எங்கள் பகுதியில் கூட சட்டக்கல்லூரி திறந்தாங்க. நான் கேட்டேன் எவ்வளோ பேர் படிக்கிறேன், 6 பேர் தாங்க நம்ம மாவட்டத்தில் படிக்கிறேன் நாங்கள். ஆக அது சட்டக்கல்லூரி தேவை. 6 சட்டக்கல்லூரியை நாங்கள் திறந்துருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் நான் வந்த பிறகு 6, அம்மா இருக்கும்போது 1, 10 ஆண்டில் 7 சட்டக்கல்லூரியை திறந்து தமிழகத்தில் ஒரு பெரிய வரலாற்றை படைச்சிருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா இருக்கும்போது 6, 17 மருத்துவக் கல்லூரி 10 ஆண்டில் திறந்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்துருக்குறோம். இது திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் கூட வரல. மாவட்டத்தை பிரிக்கணும்னு சொன்னீங்க, 6 மாவட்டத்தை பிரித்து கொடுத்துருக்குறோம். ஒரு மாவட்டத்தை பிரிக்கணும்னா 400 கோடி செலவாகும். சாதாரண 10 கட்டமைப்பு வேணும், அதிகாரி நியமிக்கணும், தொடர் செலவு, இவ்வளவும் நாங்கள் செய்யணும். இந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. கடன் தான் நிறையா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வருவாய் அதிகமாகிட்டுது. இங்கெல்லாம் வணிகர்கள் வந்திருக்கிறாங்க. இதை சொல்லி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை சொல்லுவேன். 2020-21 அதிமுக ஆட்சியில் வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1,36,000 கோடி கூடுதலாக வருவாய். இவ்வளோ வருவாய் திட்டங்கள் எதுவுமே இல்லை. நாங்கள் இவ்வளோ கல்லூரி திறந்திருக்கிறோம், இவ்வளோ பாலங்களை கட்டி கொடுத்துருக்குறோம், அதோட நிறைய விவசாயிகளுக்கு நிவாரணங்களை கொடுத்துருக்குறோம், புதிய சாலைகள் அதிகமாக கொடுத்துருக்குறோம், பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். எதையுமே செய்யலை. அதோட 4,38,000 கோடி இன்ற வரை கடன். இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதா திட்டமிட்டுருக்கிறாங்க. 5,38,000 கோடி 5 வருஷத்தில். இதற்கு முந்தி 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டபோது கூட 2021 வரைக்கும் 5,18,000 கோடி. அதில் கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும். கொரோனா காலத்தில் அரசாங்கத்துக்கு வரி வருவாயே கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது, கடையும் திறக்கலை, கடை திறக்கலை, தொழிற்சாலையில் இயங்கலை, பெட்ரோல் டீசல் இல்லை, பத்திரப்பதிவு இல்லை, ரோட் டான்ஸ் இல்லை, கலால் இல்லை, கிடையாது, எதுவுமே கிடையாது. 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணி சொல்ல. இவ்வளவும் இருந்தும் கூட 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. திட்டங்கள் நிறையா கொடுத்தோம். வருவாயும் இல்லை, வருஷத்து வரி வருவாயும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் வரி வருவாய் அதிகம், கடனும் அதிகமாகிட்டாங்க. ஆக இதெல்லாம் இந்த கடனை எப்படி கட்டுறதுன்றது ஒரு சிரமமான காரியம். எப்படி கடன் கட்ட முடியும்? வரி போட்டு தான் கட்ட முடியும். வேறு எதில் இருக்குது? கூடுதலால் வரியை போட்டு தானே அதை வசூல் பண்ணணும். இந்த கடனை எப்படி அடைக்க முடியும்? இப்போ நீங்கள் வணிகர் இருக்கிறீங்க, போய் பேங்கில் கடன் வாங்குறீங்க. கடன் வாங்குற போது அந்த டியூ கண்டை கட்டியாகணும்ல, இல்லை சீல் வச்சுருவாங்க, எழுத உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சீல் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு சொத்தப்போ அதை சீல் வச்சுருவாங்க. சொத்துக்கும் உங்களுக்கு ஏலத்தை கொண்டு வந்துடுவாங்க. இல்லாட்டி ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும். மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும். ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்து இவர் ஒரு தனி பாதையில் போயிட்டுருக்கிறாங்க. நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம். விவசாயிகள் பற்றியும் கவலைப்படலை, வணிகர்கள் பற்றியும் கவலைப்படலை, ஒட்டுமொத்த மக்களை பற்றியும் கவலைப்படாத ஒரு அரசாங்கம். இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் பேதை தவிர்த்து விட்டு நீங்கள் எங்களுடைய ஆட்சி வந்தால் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கே தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இங்கே பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கின்றீர்கள். அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கும். சிவில் ஸ்கோர் பற்றி சொன்னாங்க, அது இப்போ ரத்து பண்ணிக்கிட்டாங்க. நான் பாரத பிரதமர்கிட்ட கடிதம் கொடுத்தோன்னே இது மாநில அரசாங்கம் தான் இது மாதிரி விதிகளை விதிச்சிருக்குது. பல சான்றிதழ் ஆவணங்கள் வேண்டும் என்று அறிவித்தாங்க. இப்போ சுற்றறிக்கை விட்டுட்டாங்க. அது ஜியோலாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை விவசாயிகிட்ட. இனிமேல் அந்த ஏற்கனவே நம்முடைய விவசாயிகளுக்கு எப்படி கடன் வழங்கப்பட்டு வந்ததோ அதை தொடர வேண்டும் என்று சுற்றறிக்கையில் மாநில அரசு விட்டிருக்குது. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கடிதம் மூலமாக கொடுத்தால் நாங்கள் அதை இந்த அரசுக்கு வலியுறுத்துவோம். அதிமுக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் வணிக பெருமக்கள், அதே போல் இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்து இங்கே கருத்துக்களை தெரிவிச்சிருக்கணும். அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு அதற்கு உண்டான தீர்வு காண்பதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இங்கே தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அத்தனை அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடுபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.